தமிழக அரசியல் வட்டாரங்களை அதிர வைக்கும் ஒரு நிழல் உலக சதித்திட்டம் ரகசியமாக அரங்கேறியுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற கூட்டணி கட்சி அமைச்சர் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் சந்தித்து தமிழகத்தில் வட்டியில்லாத வங்கி முறையை கொண்டுவர வேண்டும் என்று ஒரு மனு அளித்தனர். மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏதோ சிறுபான்மை நலனுக்கான சாதாரண கோரிக்கை மனு போலத்தான் சித்தரிக்கப்பட்டது. ஆனால் இந்த சந்திப்பை திட்டமிட்டவர்கள் டிஜிட்டல் முறையில் சிக்கிக் கொண்டார்கள். இதுகுறித்து உளவுத்துறை தீவிர விசாரணையில் இறங்கி இருக்கிறது. சென்னையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ரகசிய விருந்து ஒன்று நடந்திருக்கிறது. அதில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் அந்த அமைச்சரும் பங்கேற்றிருந்தனர். ஆனால் அங்கு வந்திருந்த வெளிநாட்டு விருந்தினர்களை உற்று கவனித்த போதுதான் உளவுத்துறைக்கு அசல் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே அருகருகே அமர்ந்து புன்னகையுடன் உணவருந்திக் கொண்டிருந்த இருவர் அண்டை நாடான இலங்கையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் ஒருவருக்கு ஒருவர் கடுமையான பரம்பரை அரசியல் எதிரிகள். அப்படிப்பட்ட இரு துருவங்கள் தங்கள் நாட்டை விட்டு ரகசியமாக பயணித்து சென்னையில் வந்து எப்படி ஒன்றாக கைகோர்த்தார்கள் என்கின்ற கேள்வி எழுந்தது. இந்த இரு எதிரிகளையும் ஒரே மேஜையில் அமர வைத்த அந்த மூன்றாவது நபர் யார் என்று தேடிய போதுதான் பகீர் பின்னணி வெளிவந்தது. அந்த மூன்றாவது நபர் சர்வதேச அளவில் செயல்படும் சவுதி அரேபிய ஆதரவு பெற்ற ஒரு மாபெரும் அமைப்பின் உச்சபட்ச நிர்வாகி ஆவார். இவருக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI-யுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதுடன் இவர் சர்வதேச கண்காணிப்பு வளையத்திலும் இருப்பவர். இவரது உத்தரவுக்கு கட்டுப்பட்டுத்தான் அந்த இரண்டு இலங்கை அரசியல்வாதிகளும் சென்னைக்கு வந்துள்ளனர். இதில் உச்சகட்ட அதிர்ச்சி என்னவென்றால், அந்த இருவரில் ஒருவர் இலங்கையை உலுக்கிய கொடூரமான ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்கில் தீவிரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தவர் என்பதுதான். ஒரு நாட்டின் குண்டுவெடிப்பு சதிகாரர், அவருக்கு பரம்பரை எதிரியான இன்னொருவர். அவர்கள் இருவரையும் ஆட்டிப்படைக்கும் பாகிஸ்தான் தொடர்பு கொண்ட நிழல் மனிதர் என அனைவரும் தமிழக அமைச்சரோடும் முக்கிய பிரமுகர்களோடும் சென்னையில் கூடி பேசியதன் பின்னணியில் ஒரு மாஸ்டர் பிளான் உள்ளது. வளர்ச்சி, புதிய வங்கி முறை என்ற கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழகத்தில் ஒரு மாபெரும் சர்வதேச சட்டவிரோத நிதி வலைப்பின்னலை உருவாக்குவதே திரைக்கு பின்னால் இருக்கும் சக்திகளின் உண்மையான நோக்கம். முதலமைச்சர் தூய சக்தி என சொன்னாலும் அவரை சுற்றி பின்னப்படும் இந்த சதிவலை மிகவும் ஆபத்தானது. தற்போது மத்திய மாநில உளவுத்துறைகளும் ரிசர்வ் வங்கியும் இந்த நிழல் உலக கூட்டணியை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளன.